வணக்கம். 3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை தொடங்க முடிவு. கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். புதுவை காலாப்பட்டு சிறையில் 8 கைதிகள் தற்கொலை முயற்சி. அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் திரண்டதால் பரபரப்பு. தோல் நிறுவன ஊழியர்கள் துணை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை. காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையில் சமரசம். இனி விரிவான செய்திகள். தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை தொடங்குவது என அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகம் மற்றும் செயற்குழு கூட்டம் அண்ணாமலை ஓட்டலில் நேற்று நடைபெற்றது. கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் சந்திரகாசு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், ராதாகிருஷ்ணன் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், நேரு, கல்யாணசுந்தரம், வைத்தியநாதன், அங்காளன், கார்த்திகேயன், அசோகானந்த், சிவா, தமிழ்ச்செல்வன், ஜெயபால் வாரிய தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் புதுவை மாநில அந்தஸ்து கோரிக்கை பெற மத்திய அரசை வலியுறுத்துவது, நிதிக்குழுவில் புதுவைக்கு நிரந்தர இடம் அளிக்க வலியுறுத்துவது, தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை தொடங்குவது என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுக்கூட்டம் பாகூர் மேற்கு வீதியில் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 21வது மாநில மாநாட்டு கொடி பயண வரவேற்பு பொதுக்கூட்டம் நேற்று மாலை பாகூர் மேற்கு வீதியில் நடைபெற்றது. கொம்புயூன் செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்கிய கூட்டத்தில் உறுப்பினர்கள் மாரிமுத்து, நாகைமாலி, மணி, வேல்முருகன், ராஜாங்கம், நிலவழகன், சுமதி, பத்மாவதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கட்சியின் மாநில மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதனிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு குறித்த விளக்க பிரச்சார வாகனம் புதுவையின் பல பகுதிகளுக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொண்டது. புதுவையில் தூய்மை இந்தியா திட்டத்தை வலியுறுத்தி வரும் 1ஆம் தேதி சைக்கிள் பேரணி நடைபெறவுள்ளது. பிரதமர் மோடியின் தூய்மை பாரதம் திட்டத்தை வலியுறுத்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பாண்டிச்சேரி ரோட்டரி சங்கம் புதுவை சைக்கிளைத்தான் எனும் சைக்கிள் பேரணி நடத்த உள்ளது. இப்பேரணி புதுவை கடற்கரை சாலையில் மார்ச் 1ஆம் தேதி தொடங்க உள்ளது. இப்பேரணியில் சுமார் 3000 பேர் பங்கு கொள்ள உள்ளனர். இப்பேரணியில் பங்கு பெற விரும்பும் விண்ணப்ப படிவங்களை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது புதுவை நகரில் உள்ள பல்வேறு நிகழ்ச்சி பதிவு அலுவலகங்களில் பதிவு செய்து கொள்ளலாம். இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை பரிசு தொகையும் மிதிவண்டியும் வழங்கப்பட உள்ளது. இத்தகவல்களை நிகழ்ச்சி அமைப்பாளர் ராஜ்குமார், பாண்டிச்சேரி ரோட்டரி சங்க தலைவர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். புதுவை தாகூர் கலை கல்லூரியில் நடைபெற்ற முகாமில் தற்கொலையில் இருந்து மாணவர்கள் காத்துக்கொள்ளும் முறை குறித்து செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவையில் பெருகி வரும் தற்கொலை சம்பவங்களை தொடர்ந்து அதிலிருந்து மாணவர்களை காப்பாற்றிக் கொள்ளும் விதத்தில் தாகூர் கலை கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று காலை நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் பிச்சைமணி தலைமை தாங்கிய முகாமில் மைத்ரேயி நிறுவனத்தின் ஆலோசகர் மற்றும் உளவியல் நிபுணர் குமார் கலந்து கொண்டு தற்கொலை எண்ணத்தை மடைமாற்றம் செய்தல், மன அழுத்தத்தை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுதல் குறித்து செயல் விளக்கம் அளித்தார். நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் கண்ணன், கோவலன் ஆகியோர் முகாமிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வட்டம் 1 பள்ளிகளுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகளை பள்ளி துணை ஆய்வாளர் பசுபதிராஜன் தொடங்கி வைத்தார். புதுவை பள்ளி கல்வித்துறையின் வட்டம் 1 பள்ளிகளுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் புதுவை உப்பளம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. பள்ளி துணை ஆய்வாளர் பசுபதிராஜன் தொடங்கி வைத்த போட்டியில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், வட்டு எறிதல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் மாணவ மாணவியர் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.
பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்று வரும் கருத்தரங்கில் ஏராளமான தமிழ்துறை பேராசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை வழங்கினர். புதுவை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை சார்பில் செம்மொழி தமிழ் இலக்கியங்களில் சமயக்கூறுகளும் பிற்கால இலக்கியங்களில் அவற்றின் வளர்ச்சி நிலைகளும் எனும் தலைப்பிலான 3 நாள் தேசிய கருத்தரங்கம் நேற்று தொடங்கியது. கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ் தலைமை தாங்கிய கருத்தரங்கின் நோக்க உரைகளை முனைவர் கார்த்திகேயன் எடுத்துரைத்தார். 4 அமர்வாக நடைபெறும் இக்கருத்தரங்கில் 30 தலைப்புகளில் 30 பேராசிரியர்கள் உரை நிகழ்த்த உள்ளனர். கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்துள்ளனர். கைவினை கலைஞர்கள் வளர்ச்சி சங்க தலைவர் ஸ்ரீதர் தனது ஆதரவாளர்களுடன் என்ஆர் காங்கிரஸில் இணைந்தார். பல்வேறு கட்சியில் இருந்து விலகியவர்கள் தற்போது என்ஆர் காங்கிரஸில் இணைந்து வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்க தலைவரும் கலை சிற்பி கைவினை கலைஞர்கள் வளர்ச்சி சங்க தலைவருமான ஸ்ரீதர் தனது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸில் இணைந்தார். புதுவை காலாப்பட்டு சிறையில் தற்கொலைக்கு முயன்ற 2 கைதிகள் புதுவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுவை காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் 200க்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் 8 கைதிகள் நேற்று சீயக்காய் தூளை கரைத்து குடித்துள்ளனர். அவர்களை சிறைத்துறை அதிகாரிகள் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதில் 6 பேர் வெளிப்புற நோயாளிகளாக சிகிச்சை பெற்று சிறைக்கு திரும்பினர். ஐயனார், தீனா ஆகிய 2 கைதிகள் புதுவை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து தகவல் இருந்த கைதிகள் இருவரின் உறவினர்கள் என்று புதுவை மருத்துவமனைக்கு விரைந்தனர். அவர்கள் கைதிகளை பார்க்க அனுமதி மறுக்கப்பட்டது. கைதிகளின் உறவினர்கள் மருத்துவமனையில் திரண்டு நின்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஏம்பலம் தொகுதியில் நடைபெறும் பணிகளை விரைந்து முடிக்க அமைச்சர் ராஜவேலு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். உள்ளாட்சித்துறை மூலம் ஏம்பலம் தொகுதியில் நடைபெறும் பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. அமைச்சர் ராஜவேலு தலைமை தாங்கிய கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் ருத்ரகவுடு, நெட்டப்பாக்கம், பாகூர், கொம்புயூன் ஆணையர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் ஏம்பலம் தொகுதியில் நடைபெறும் பணிகள் குறித்து கேட்டிருந்த அமைச்சர் ராஜவேலு அவற்றை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தோல் நிறுவன ஊழியர்கள் வில்லியனூர் துணை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். புதுவை தோல் நிறுவன தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு, மருத்துவ பரிசோதனை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். கடந்த 1 மாதத்திற்கு மேலாக போராட்டம் நடத்தி வரும் இவர்கள் இன்று வில்லியனூர் துணை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் காவல்துறையினர் ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் சமாதானம் ஏற்பட்டதை தொடர்ந்து ஊழியர்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் கடும் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை தொடங்க முடிவு, கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். புதுவை காலாப்பட்டு சிறையில் 8 கைதிகள் தற்கொலை முயற்சி, அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் திரண்டதால் பரபரப்பு. தோல் நிறுவன ஊழியர்கள் துணை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை, காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையில் சமரசம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.